போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் சாலை விபத்துகளை குறைக்க எடுக்கப்பட்ட தொடர் நடவடிக்கைகளின் பலனாக கடந்த ஆண்டில் விபத்து உயிரிழப்புகள் 8% குறைந்துள்ளதாக போக்குவரத்து காவல் இணை ஆணையர் விஜயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவும் விபத்துகளை குறைக்கவும் 13 வகையான முக்கிய விதிமீறல்களை கண்டறிந்து அதன் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டியளித்த சென்னை போக்குவரத்து காவல் இணை ஆணையர் விஜயகுமார் 2025ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை 497ஆக குறைந்துள்ளதாக கூறினார். 2024ஆம் ஆண்டு இந்த எண்ணிக்கை 536, சுமார் ஒரு 40 ஃபெட்டாலிட்டிஸ் ஆன் த ரோடு 2025ஆம் வருடம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். திஸ் ஹஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் த கோஆபரேஷன் ஆஃப் த சென்னை வாழ் மக்கள் போக்குவரத்து விதிகளை மதித்ததால் இந்த சாலைகளின் இறப்பு குறைக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் 180 பேர் விபத்துகளால் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் விவரித்தார். பெடஸ்ட்ரியன் டெத் இந்த 2025 நடந்த சுமார் 490 உயிரிழப்புகள் பெடஸ்ட்ரியன்ஸ் விக்டிம்ஸ் சுமார் 170 பேர், மோட்டார் சைக்கிள் 2 வீலர்ஸ் 180 பேர் விக்டிம்ஸ் இதில் இருந்து போனவங்க. ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் என்ன இருக்குன்னா இவங்க வல்னரபிள் பாப்புலேஷன், பெடஸ்ட்ரியன் ரோட்டில் வல்னரபிள் பாப்புலேஷன், அவங்களுக்கான பாத்வே, பெடஸ்ட்ரியன் பாத்வே, ஜீப்ரா கிராசிங்ஸ், அவங்க மூவ்மெண்ட்கான ஃபெசிலிட்டேஷனு, ப்ரியாரிட்டிஸ் ஃபார் தர் மூவ்மெண்ட், ரைட் ஆஃப் வே ஃபார் பெடஸ்ட்ரியன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கிறோம் விபத்துகளை குறைப்பதற்காக. சாலை விதிகளை மதிப்பதன் முக்கியத்துவம் குறித்து அனைத்து தரப்பினருக்கும் தேவையான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக காவல் இணை ஆணையர் விஜயகுமார் தெரிவித்துள்ளார். ரியல் டைம் கன்ஜெஷன் எப்படி இருக்குது, ரியல் டைம் மானிட்டரிங் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து மானிட்டர் செய்யப்படுது. அது அந்த எந்த இடத்துலாம் கன்ஜெஷன்ஸ் இருக்கோ சிக்னல்ஸ் எல்லாம் அங்கே ரியல் டைமில் வி ஆர் டீலிங் எந்த இடத்துல கன்ஜெஷன் இருக்குது, வெஹிக்கிள் மூவ்மெண்ட் நிறையா இருக்குது, அதையும் டீல் பண்ணுறோம் இருப்பது. அது மட்டும் அல்லாமல் விபத்துகளை குறைப்பதற்காக அவேர்னஸ் முக்கியமான காம்போனன்ட், அது கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கோம். ரைட் ஃப்ரம் எல்லா செக்மெண்ட்ஸ் ஆஃப் த சொசைட்டி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், வி ஹேவ் அ ரோட் சேஃப்டி பேட்ரோல்ஸ், ரோட் சேஃப்டி கிளப்ஸ் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் ரோட் சேஃப்டி கிளப்ஸ் இன் காலேஜஸ். போக்குவரத்து விதிகளை முறையாக பின்பற்றாதவர்கள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறிய அவர் 2025ஆம் ஆண்டில் மட்டும் சுமார் 18 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எங்கெல்லாம் வயலேஷன்ஸ் இருக்கு, சுமார் 13 வகையான போக்குவரத்து விதிமீறல்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் செய்யப்பட்டு கன்சர்ன்ட் அந்த வெஹிக்கிள் ஓனருக்கு சலான் போயிட்டே இருக்கும். ஸோ அதன்படி 2025ஆம் வருடம் மட்டும் சென்னை மாநகரத்தில் சுமார் 18 லட்சம் ஈச்சலான் விதிக்கப்பட்டுள்ளது. அதற்காக சுமார் 166 கோடி அதற்கான ஃபைன் மட்டுமே, அதில் சுமார் 55 கோடி அந்த வசூலில் பெறப்பட்டுள்ளது. ஸோ இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாகவும் சாலை விதிகளை மதிப்பதை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த மாதிரி பொதுமக்கள் ஒத்துழைப்பு, என்ஃபோர்ஸ்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ வி கோஆர்டினேட் வித் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் பிரிங்கிங் டவுன் த ஆக்சிடென்ட். விபத்தில்லா சென்னையை உருவாக்க பொதுமக்கள் போக்குவரத்து விதிகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என இணை ஆணையர் விஜயகுமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை இட் இஸ் அ பிளெண்ட் ஆஃப் போத் ட்ரெடிஷன் மாடர்ன் வேல்யூஸ் இருக்கிற ஒரு மூவிங் சிட்டி, ஒரு டைனமிக் சிட்டி. இது பை அண்ட் லார்ஜ் பொதுமக்கள் ஒத்துழைப்பு இருக்குது. பட் இருந்தாலும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு இன்னும் சிவிக் சென்ஸ் நிறைய தேவைப்படுது. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், சீட் பெல்ட் போடுவது எல்லாருக்கும் தெரிஞ்சதான் காரில் போகும்பொழுது, இருந்தாலும் அது நிறைய வயலேஷன்ஸ் ஒவ்வொரு நாளும் அது தெரியுது. ஹெல்மெட் போடுவது மிகவும் அவசியம், சட்டமும் இருக்குது, ஃபைனும் 1000 ரூபாய் இருக்குது. பட் இருந்தாலும் ஹெல்மெட் போடாமல் சிலர் வாகனம் ஓட்டுவதை பார்க்க முடியுது. சிக்னல் ஜம்ப் பண்ணக்கூடாது. ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் சரியான முறையில் இருப்பதை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி ஒரு பல தரப்பட்ட நடவடிக்கைகள் மூலம் 2024 இருந்து 2025 சுமார் 8% உயிரிழப்புகளை தடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஒவ்வொரு விபத்தையும் தடுத்து இருக்க முடியும். அதை நோக்கமாக கொண்டு விபத்துகளை தடுக்க நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார் சென்னை போக்குவரத்து காவல் இணை ஆணையர் விஜயகுமார்.